எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு கொஸ்டின் ஃபார்ம்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு WH கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஹிந்தியில ஃப்ரேம் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். ஸோ அதுலயும் வந்து டென்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லைங்களா, எந்த டென்ஸ்ல எப்படி ஃப்ரேம் பண்றோமோ அதுக்கு முன்னாடி கியா சேர்த்துனோம்னா போதுமானது. ஈஸியா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இதுல வந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பதில் வந்து எஸ்ல இருக்கும் இல்ல வந்து நோல இருக்கும். ஸோ நீ வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம், நீ போறியா அப்படின்னா ஒன்னு ஆமான்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் நம்ம சொல்றோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். நீ வருகிறாய் அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம், தும் ஆ ரஹே ஹோ அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஒரு பையனை பார்த்து சொல்றோம் அப்படின்னா தும் ஆ ரஹே ஹோன்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம்னா தும் ஆ ரஹி ஹோன்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். அதே வந்து கேள்வியா கேட்கிறோம் அப்படின்னா நீ வருகிறாயா அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்கு முன்னாடி கியா மட்டும் போட்டோம்னா போதும், அதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க மீதி எல்லாம். ஓகே, கொஸ்டின் மார்க் மட்டும் சேர்த்துனோம்னா போதும். ஒரு ஆணை பார்த்து கேட்கிறோம் அப்படின்னா கியா தும் ஆ ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறோம்னா கியா தும் ஆ ரஹி ஹோ அப்படின்னு கேட்கணும். அவள் போகிறாள் அப்படின்னா வ ஜா ரஹி ஹே. அவள் போகிறாளா அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்கு கியா வ ஜா ரஹி ஹே. சீதா படிக்கிறாள் அப்படின்னா சீதா பட் ரஹி ஹே. சீதா படிக்கிறாளா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா சீதா பட் ரஹி ஹே. அவர் பேசுகிறார் அப்படின்னா வே பாத் கர் ரஹே ஹே. அவர் பேசுகிறாரா அப்படின்னா கியா வே பாத் கர் ரஹே ஹே. லதாவும் வாணியும் எடுக்கிறார்கள் அப்படின்னா லதா और வாணி லே ரஹி ஹே. சோ இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே ஃபெமினைன் அப்படின்னு, ரெண்டு பேருமே ஃபீமேல்ஸ் அப்படின்றனால நான் ரஹீனே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க ரஹேன்னு சொன்னீங்கனால அக்செப்டபிள் தான். ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல ரஹீன்றது அக்செப்டபிள் தான். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். லதாவும் வாணியும் எடுக்கிறார்களா, கியா லதா और வாணி லே ரஹி ஹே. நாங்கள் பாடுகிறோம், ஹம் கா ரஹே ஹே. நாங்கள் பாடுகிறோமா, கியா ஹம் கா ரஹே ஹே. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்டேட்மெண்ட் முன்னாடி கியா போட்டுட்டு எண்ட்ல வந்து கொஸ்டின் மார்க் சேர்த்தனோம்னா போதும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு ஹிந்தியில. ஸோ இந்த கியா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். அது என்னன்றதை பார்க்கலாம். பேசிக் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் இதுதான். இதை வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அவர்கள் காத்திருக்கிறார்கள், வே இந்தஜார் கர் ரஹே ஹே. அவர்கள் காத்திருக்கிறார்களா, கியா வே இந்தஜார் கர் ரஹே ஹே. இப்ப நம்ம பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு. அதே ரூல் தான். ஓகே, நான் போகிறேன் அப்படின்னா மே ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம், இல்லைன்னா மே ஜாத்தி ஹூன்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். ஓகே, இதே வந்து கேள்வியா கேட்கறதுக்கு நான் போகிறேனா அப்படின்னு கேள்வியா கேட்கறதுக்கு கியா மே ஜாத்தா ஹூ, கியா மே ஜாத்தி ஹூ. நீங்க வீடியோ பாக்குறவங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா கியா மே ஜாத்தி ஹூன்னு கேட்கணும். நீ வருகிறாய் அப்படின்னா தும் ஆத்தே ஹோ. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம் அப்படின்னா தும் ஆத்தி ஹோன்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். இதே கேள்வியா கேட்கறதுக்கு முன்னாடி கியா மட்டும் சேர்த்துனோம்னா போதும். நீ வருகிறாயா அப்படின்னா கியா தும் ஆத்தே ஹோ, கியா தும் ஆத்தி ஹோ. நாங்கள் பாடுகிறோம் அப்படின்னா ஹம் காத்தே ஹே. நாங்கள் பாடுகிறோமா அப்படின்னா கியா ஹம் காத்தே ஹே. அவர்கள் காத்திருக்கிறார்கள், வே இந்தஜார் கர்த்தே ஹே. வே இந்தஜார் கர்த்தே ஹே. அவர்கள் காத்திருக்கிறார்களா, கியா வே இந்தஜார் கர்த்தே ஹே. கியா வே இந்தஜார் கர்த்தே ஹே. லதாவும் வாணியும் எடுக்கிறார்கள், லதா और வாணி லேத்தி ஹே. லதா லதாவும் வாணியும் எடுக்கிறார்களா, கியா லதா और வாணி லேத்தி ஹே. அடுத்தது அவர் பேசுகிறார் அப்படின்னா வே பாத் கர்த்தே ஹே. அவர் பேசுகிறாரா, கியா வே பாத் கர்த்தே ஹே அப்படின்னு கேட்கணும். சோ நம்ம வந்து டென்சஸ்ல தரோவா இருந்தோம்னா இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். அவள் போகிறாள் அப்படின்னா வ ஜாத்தி ஹே. அவள் போகிறாளா அப்படின்னா கியா வ ஜாத்தி ஹே, கியா வ ஜாத்தி ஹே. சீதா படிக்கிறாள் அப்படின்னா சீதா படுத்தி ஹே, சீதா படுத்தி ஹே. சீதா படிக்கிறாளா அப்படின்னா கியா சீதா படுத்தி ஹே, கியா சீதா படுத்தி ஹே. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். நீ வந்தாய் அப்படின்னா தும் ஆயே அப்படின்னு படிச்சோம். ஓகே, ஒரு ஆணை பார்த்து சொல்றோம்னா தும் ஆயேன்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம்னா தும் ஆயி அப்படின்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். அதவே தான் அதுக்கு முன்னாடி கியா போட்டுட்டு எண்ட்ல வந்து கொஸ்டின் மார்க் சேர்த்தனோம்னா கொஸ்டின்
ஃப்ரேம் பண்ணிடலாம். நீ வந்தாயா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா தும் ஆயே. இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும்போது கியா தும் ஆயி அப்படின்னு கேட்கணும். அவள் பார்த்தாள் அப்படின்னா உஸ்னே தேக்கா, உஸ்னே தேக்கா. அவள் பார்த்தாளா அப்படின்னா கியா உஸ்னே தேக்கா, கியா உஸ்னே தேக்கா. சீதா படித்தாள் அப்படின்னா சீதானே படா. சீதா படித்தாளா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா சீதானே படா. அவர் பேசினார் அப்படின்னா உன்னோனே பாத் கி. அவர் பேசினாரா அப்படின்னா கியா உன்னோனே பாத் கி. லதாவும் வாணியும் எடுத்தார்கள். லதா और வாணி ने लिया. லதாவும் வாணியும் எடுத்தார்களா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா மட்டும் சேர்த்துனோம்னா போதும். கியா லதா और வாணி ने लिया. நாங்கள் பாடினோம். हमने गाया. நாங்கள் பாடினோமா கியா हमने गाया. அவர்கள் காத்திருந்தார்கள். உன்னோனே இந்தசார் கியா, உன்னோனே இந்தசார் கியா. அவர்கள் காத்திருந்தார்களா கியா உன்னோனே இந்தசார் கியா. இல்லைன்னா வந்துட்டு கியா உன்னோனே இந்தசார் கீனும் சில பேர் சொல்லுவாங்க. அதாவது கியாக்கு பதிலா கீ ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கூட யூஸ் பண்ணுவாங்க. கியா உன்னோனே இந்தசார் கீன்னு சொன்னாலும் ஓகே தான், கியா உன்னோனே இந்தசார் கியான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். நீ வருவாய் அப்படின்னா தும் ஆவோகே அப்படின்னு படிச்சோம். நீ வருவாயா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா தும் ஆவோகே. அவன் பார்ப்பான் அப்படின்னா வ தேக்கேகா. அவன் பார்ப்பானா அப்படின்னு கேட்டோம்னா கியா வ தேக்கேகா. சீதா படிப்பாள் அப்படின்னா சீதா படேகி. சீதா படிப்பாளா அப்படின்னா கியா சீதா படேகி. அவர் பேசுவார் அப்படின்னா வே பாத் கரேங்கே. அவர் பேசுவாரா அப்படின்னா கியா வே பாத் கரேங்கே. லதாவும் வாணியும் எடுப்பார்கள். லதா और வாணி लेंगे. லதாவும் வாணியும் எடுப்பார்களா क्या லதா और வாணி लेंगे. நாங்கள் பாடுவோம் हम गाएंगे. நாங்கள் பாடுவோமா क्या हम गाएंगे. அவர்கள் காத்திருப்பார்கள் वे इंतजार करेंगे. அவர்கள் காத்திருப்பார்களா क्या वे इंतजार करेंगे. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா வந்துட்டு கியா மட்டும் போட்டோம்னா போதும். ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசிக்கான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ இது ஏன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் சொல்றோம்னா இதோட ஆன்சர் வந்து ஒன்னு எஸ் இல்ல நோ அப்படின்னு கூட நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். நீ வருவியா அப்படின்னா ஒன்னு ஆமா, இல்லைன்னா வந்து இல்ல அப்படின்னு சிம்பிளாவே வந்து எஸ் ஆர் நோ டைப்லயே வந்து ஆன்சர் பண்ணுவோம். அதனால வந்து இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் சொல்றோம். சோ இதுலயே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸோட நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வரும்போது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நான் சொன்னேனா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா மேனே கஹா, கியா மேனே கஹா. இதே வந்து நானா சொன்னேன் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, நான் சொன்னனா அப்படின்றது ஒண்ணு, நானா சொன்னேன் அப்படின்னு வேற யாரோ சொல்லிப்பாங்க, நான் ஒண்ணு சொல்லியே நானா சொன்னேன், அந்த மாதிரி கேட்கும் போது இதேதான் கியா மேனே கஹா. சோ ஹிந்தில பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனா என்னன்னா டோன் மட்டும் கொஞ்சம் மாத்துற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சொன்னனா அப்படின்னு கேட்கும்போது கியா மேனே கஹா. இது நானா சொன்னேன் கியா மேனே கஹா, அந்த மாதிரி. நித்யாவா பேசுகிறாள் இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஆச்சரியமா கேக்குறது. நித்யாவா பேசுறா, நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றது. கியா நித்யா போல் ரஹி ஹை, கியா நித்யா போல் ரஹி ஹை. நீயா போகிறாய் அப்படின்னா கியா தும் ஜா ரஹே ஹோ, இல்லைன்னா கியா தும் ஜா ரஹி ஹோ. சோ ஹிந்தில பார்த்தோம்னா நம்ம தமிழ்ல வந்து அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த துணைக்கால் வந்து இந்த வேர்ட்லயும் அந்த வேர்ட்லயும் மாத்தி மாத்தி போட்டு பேசுவோம். ஆனா வந்து ஹிந்தியில வந்து எல்லா இடத்துலயுமே பெரும்பாலும் கியா வந்து முன்னாடி போட்டு அந்த டோன்ல தான் டிஃபரன்ஸ் காட்டுவோம். ஓகே பாருங்க, நான் சொன்னேனா அப்படின்னா கியா மேனே கஹா. நானா சொன்னேன் அப்படின்னாலும் அதேதான் கியா மேனே கஹா. நம்ம ஜஸ்ட் அந்த டோன் தான் மாத்தணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா பேசுறது இல்ல கேக்குறது. நித்யாவா பேசுறா, என்னால நம்பவே முடியல. நீயா போற, என்னால நம்பவே முடியல, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. கியா தும் ஜா ரஹே ஹோ. இதே ஒரு பெண்ணை பார்த்து கேக்குறோம்னா கியா தும் ஜா ரஹி ஹோ, அந்த மாதிரி கேக்குறோம். அடுத்தது அந்த இல்லையா அப்படின்றத போட்டு நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அவள் போனா அவள் போனாலா இல்லையா, அவள் போனாலா இல்லையா நம்ம கேட்போம் இல்லைங்களா. அவ போனாலா அப்படின்னா கியா வ கைன்னு நம்ம மேலேயே பிடிச்சிட்டோம். இது வந்து அவ போனாலா இல்லையா, இதுவும் வந்து எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின் தான். ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றது. கியா வ கை யா நெஹி. இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னா நெஹின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ யா போட்டோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓ ஆர் ஆர், அதுதான் வந்து யா. ஓகே,
ஆர் நாட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து யா நெஹி, கியா வ கயி யா நெஹி. சோ அவள் போனாளா அப்படின்னா கியா வ கயி அதோட ஸ்டாப் பண்ணுவோம். இல்லையா அப்படின்றதுக்கு யா நெஹி அப்படின்றத ஒண்ணு சேர்த்தனோம்னா போதும். கியா வ கயி யா நெஹி, அவ போனாளா இல்லையா. ராதா சாப்பிடுவாளா இல்லையா, क्या राधा खाएगी या नहीं, क्या राधा खाएगी या नहीं. நான் உன்னை நான் உன் நண்பனா இல்லையா, நான் உன் நண்பனா இல்லையா, क्या मैं तुम्हारा दोस्त हूँ या नहीं. இதே வந்துட்டு ஒரு தோழி அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல நான் உன் தோழியா இல்லையா அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா क्या मैं तुम्हारी सहेली हूँ या नहीं அந்த மாதிரி கேட்கணும். அடுத்தது மேல வந்து அந்த இல்லையா அப்படின்றது முடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யா நெகின்னு போட்டு படிச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்றது போடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து கியா தான். ஆனா இது வந்து என்னன்னா நம்ம வந்து லாஸ்ட்ல போட்டுருவோம். ஓகே, மேல எல்லாம் வந்து துணைக்காலோட போட்டு பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அவ போவாளா வந்தாளா எடுத்தாளா கொடுத்தாளா, அதுக்கெல்லாம் வரும்போது இந்த சிம்பிளா நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு வந்து கியாவை வந்து முன்னாடி போட்டோம். ஓகே, இப்ப நம்ம வந்து அந்த என்ன அப்படின்றது வந்தாலும் அதுக்கும் அர்த்தம் வந்து கியா தான். அப்படி வரும்போது நம்ம வந்து எண்ட்ல போடணும் கொஸ்டின்ல. ஓகே, முன்னாடி போட்டுறக்கூடாது. சோ உனக்கு பைத்தியமா அப்படின்னா கியா தும் பாகல் ஹோ, உனக்கு பைத்தியமா அப்படின்னு மட்டும் கேட்டோம்னா கியா தும் பாகல் ஹோ, அவ்வளவுதான். இந்த இடத்துல பாருங்க, உனக்கு பைத்தியமா என்ன, உனக்கு பைத்தியமா என்ன அப்படின்னு கேட்கும்போது தும் பாகல் ஹோ யா கியா, தும் பாகல் ஹோ கியா. ஓகே, சோ மேல நம்ம பார்த்தது வந்து ஆர் நாட், இது வந்து என்னன்னா ஆர் வாட். அது வந்து மேல நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்னு வரும்போது ஆர் நாட். ஓகே, இது வந்து என்னன்னா ஆர் வாட். அவள் என்ன நமக்கு அடிமையா, அவள் நமக்கு அடிமையா அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா கியா வ ஹமாரி குலாம் ஹே. குலாப் அப்படின்னா வந்து குலாம் அப்படின்னா வந்துட்டு அடிமை அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம யாரையாவது பார்த்தா கேட்போம் இல்லைங்களா, நீ என்ன இவகிட்ட இப்படி வேலை வாங்குற, அவ என்ன நம்மளுக்கு அடிமை நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேக்குறது. அவள் நமக்கு அடிமையா அப்படின்னா கியா வ ஹமாரி குலாம் ஹே. இந்த இடத்துல பாருங்க, அவ என்ன நமக்கு அடிமையா, அந்த என்ன அப்படின்ற வேர்டையும் போடுறோம். அப்ப இந்த முன்னாடி கியா போடக்கூடாது, எண்ட்ல தான் போடணும். வ ஹமாரி குலாம் ஹே கியா, வ ஹமாரி குலாம் ஹே கியா. என்ன இப்படி வேலை வாங்குற, அவ என்ன நம்மளுக்கு என்ன அடிமையா என்ன அந்த மாதிரி கேக்குறது. உனக்கு பசிக்குதா என்ன, உனக்கு பசிக்குதா என்ன, துமே பூக் லகி ஹே கியா, துமே பூக் லகி ஹே கியா. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கோம், உனக்கு பசிக்குதா என்ன, உனக்கு பசிக்குதா அப்படின்னா கியா துமே பூக் லகி ஹே. சோ உனக்கு பசிக்குதா அப்படின்னு மட்டும் கேட்டோம்னா கியா துமே பூக் லகி ஹே. உனக்கு பசிக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா துமே பூக் லகி ஹே யா நெஹி. மேல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது போடுவோம். இது வந்து என்னன்னா உனக்கு பசிக்குதா என்ன, ஏன் இப்படி பேசுற, உனக்கு பசிக்குதா என்ன அந்த மாதிரி ஒரு டோன்ல கேக்குறது. துமே பூக் லகி ஹே கியா அந்த மாதிரி கேக்குறது. சோ மேல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கான சென்டென்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா WH ஃபார்ம்ஸ். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த WH ஃபார்ம்ஸ், அதாவது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அதை நம்ம பைஹார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரியே தான். ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த டென்சஸ்ல தரோவா இருந்தோம்னாலே இந்த வேர்ட்ஸை நம்ம போட்டு ஈஸியா வந்து WH கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். யார் அப்படின்னா வந்து கான், யார் அப்படின்னா வந்து கான். ஆக்சுவலா இது வந்து கவுன் தான், ஆனா அது வந்து பேச்சு வழக்குல பார்த்தோம்னா கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யார் அப்படின்னா கான். ஏன் அப்படின்னா கியூ. சோ இது வந்து இன்னும் போடலாம் இம்மும் போடலாம், அது வந்து ஆல்மோஸ்ட் சைலண்ட் தான். ஓகே, கியூ அவ்வளவுதான் வரும். என்ன அப்படின்னா கியா, என்ன அப்படின்னா கியா. எப்படி அப்படின்னா கைசே, கைசே. எங்கே அப்படின்னா கஹா. சோ நல்லா நான் வச்சுக்கோங்க, அங்கே அப்படின்னா வஹா, இங்கே அப்படின்னா யஹா, எங்கே அப்படின்னா கஹா. ஓகே, அதே மாதிரி இதர் உதர் கிதர், கிதர்னும் யூஸ் பண்ணலாம். ஓகே, கிதர். சோ இங்கே அப்படின்னா இதர், அங்கே அப்படின்னா உதர், எங்கே அப்படின்னா கிதர், அதையும் யூஸ் பண்ணலாம். எப்பொழுது அப்படின்னா கப், இது வந்து பி சவுண்ட் கப். அப்போது அப்படின்னா நம்ம தப் அப்படின்னு படிச்சிருந்தோம்ல, இது வந்து எப்போது கப் கேள்வியில வர்றது. எதை அப்படின்னா வந்து கியாவும் வரும் கான்சாவும் வரும். ஓகே, கியாவும் யூஸ் பண்ணுவாங்க கான்சாவும் யூஸ் பண்ணுவாங்க. யாரை அப்படின்னா கிஸ்கோ கிசே, கிஸ்கோ கிசே. யாருடன் அப்படின்னா கிஸ்கே சாத், உடன்னா வந்து கே சாத்துன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, சோ அதை அப்படியே யூஸ் பண்றோம். கிஸ்கோல வந்துட்டு கே சேர்த்தி சாத் யூஸ் பண்றோம், கிஸ்கே சாத்.
சோ இப்ப வரதெல்லாம் நம்ம ப்ரப்போசிஷன்ஸ்ல தரவா இருந்தோம்னா இது ஈஸியா இருக்கும். யாரை பற்றி அப்படின்னா கிஸ்கே பாரேமே. பற்றி அப்படின்னா கே பாரேமேன்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க கிஸ்கோ அப்படின்றதுல வந்து அந்த கோ எடுத்துட்டு கே சேர்த்தி கிஸ்கே பாரேமே. சோ இது வந்து பி சவுண்ட் பாரேமே. ப்ரப்போசிஷன்ஸ்ல தரவா வந்தோம்னா இது ஈஸியா இருக்கும். எதை பற்றி அப்படின்னா கிஸ் பாரேமே. ஓகே, எதை பற்றி அப்படின்னா இது வந்து யாரை பற்றி, இது வந்து எதை பற்றி கிஸ் பாரேமே. யாரிடம் அப்படின்னா கிஸ்கே பாஸ், கிஸ்கே பாஸ். யாரால், யார் மூலம் அப்படின்னா கிஸ்கே துவாரா, கிஸ்கே துவாரா. சோ மூலம் அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம துவாரா ஒண்ணு படிச்சிருக்கோம், இன்னொன்னு வந்து ஜரியேன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிஸ்கே துவாரான்னு சொல்லலாம், கிஸ்கே ஜரியேன்னு சொல்லலாம். யாரிடம் இருந்து அப்படின்னா கிஸ்ஸே. ஓகே, கிஸ்ஸு சே, கிஸ்ஸு சே. கிஸ்ஸேன்னு படிச்சிடாதீங்க, கிஸ்ஸே வேற. ஓகே, சோ இது வந்து கிஸ்ஸே அப்படின்றது நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, அது பாருங்க. கிஸ்ஸே அப்படின்னா யாரை, இது கிஸ்ஸே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிஸ்ஸே. யாரிடம் இருந்து கிஸ்ஸே. யாருக்காக கிஸ்கேலியே, கிஸ்கேலியே. யாருடைய கிஸ்கா, கிஸ்கி, கிஸ்கே. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த யாராவது வந்துட்டு அந்த ஓனர்ஷிப் பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா மேரா, மேரி, மேரே அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஓகே, அதேதான் இங்க வந்து கேள்வியா கேட்கும்போது கிஸ்கா, கிஸ்கி, கிஸ்கே. அந்த பொருள் பொறுத்து நம்ம வந்து அந்த பொருளோட ஜெண்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஸ்கா, கிஸ்கி, கிஸ்கேன்றதை யூஸ் பண்ணணும். சோ பொருளோட ஜெண்டர் பார்க்கணும், அதுக்கப்புறம் அதோட நம்பர் எத்தனை இருக்கு, சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை போட்டு பேசணும். எதற்காக அப்படின்னா கிஸ்லியே, கிஸ்லியே. ஓகே, யார், யார் யாரை, யார் யாரை அப்படின்னா கிஸ் கிஸ்கோ. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, யார் யாரை கூப்பிடுறது அப்படின்னு எல்லாம் கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிஸ் கிஸ்கோ, கிஸ் கிஸ்கோ. யார் யாரை அப்படின்னா கின் கின்கோ அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு, அதையும் நான் வச்சுக்கோங்க. எப்போதிலிருந்து அப்படின்னா கப்சே. எப்போது அப்படின்னா கப்னு மேல படிச்சோம், இது வந்து இருந்துன்றது ஒண்ணு சேர்ந்துருச்சு. இருந்துன்னா சேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ எப்போதிலிருந்து அப்படின்னா கப்சே, கப்சே. எப்ப வரைக்கும் அப்படின்னா கப் தக். வரைனா தக்குன்னு படிச்சிருக்கோம். சோ எப்ப அப்படின்னா கப், சோ அது கூட தக் சேர்த்து கப் தக். எந்த, எது அப்படின்னா கான்சா கியா, இது மேலேயும் நம்ம பார்த்தோம். எத்தனை அப்படின்னா கித்தினே, கித்தினே. எவ்வளவு அப்படின்னா கித்துனா. எத்தனை அப்படின்னா வந்துட்டு கித்தினே, எவ்வளவு அப்படின்னா வந்துட்டு கித்துனா. எவ்வளவு தடவை அப்படின்னா கித்தினி பார், கித்தினி பார். பார் அப்படின்னா வந்து தடவை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால இந்த இடத்துல வந்து கித்தினின்னு யூஸ் பண்றோம். ஓகே, கித்தினி பார். எவ்வளவு நேரம் அப்படின்னா கித்தினி தேர், கித்தினி தேர். கித்னா சமை அப்படின்னு சொல்லுவாங்க. சமை அப்படின்றது மேஸ்குலைனா கன்சிடர் பண்றதுனால கித்னா சமை அப்படிம்பாங்க. ஓகே, எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா கித்னி ஜல்தி, கித்னி ஜல்தி. எவ்வளவு தூரம் அப்படின்னா கித்னி தூர், கித்னி தூர். எங்கு இருந்து, எங்கு இருந்து அப்படின்னா கஹா சே. சோ இருந்து அப்படின்னா சேன்னு படிச்சிருக்கோம், எங்கே அப்படின்னா கஹான்னு படிச்சிருக்கோம். சோ கஹா சே, கஹா சே. கிதர் சேன்னு சொல்லாமனா தாராளமா அதுவும் சொல்லலாம். எது வரை அப்படின்னா கஹா தக். எது வரை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எங்கு வரை அப்படின்றது தான். சோ எது வரை அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒரு பிளேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிளேஸ் அப்படின்னாலே நம்ம கஹா அப்படின்றது யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டு வரைனா தக் அது அப்படியே யூஸ் பண்றோம், கஹா தக். எந்த இடத்திற்கு, கான்சா ஜகா கோ, கான்சா ஜகா கோ, கிஸ் ஜகா கோ. எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எவ்வளவு நேரமாக, கித்தினி தேர் சே, கித்தினி தேர் சே. எவ்வளவு நேரமாக. சோ ஆகன்ற அந்த சவுண்ட் வரனால அந்த சேன்றதை சேர்த்திக்கிறோம். எத்தனை மணிக்கு அப்படின்னா கித்தனே பஜே கோ, கித்தனே பஜே கோ. எத்தனை மணி வரை அப்படின்னா கித்தனே பஜே தக், கித்தனே பஜே தக். எதிலிருந்து அப்படின்னா கிஸ்ஸே, கிஸ் மேசே, கிஸ்ஸே கிஸ் மேசே. அதாவது இதுவும் வந்து ஒரு பொருள் தான். நம்ம வந்து எதுக்குள்ள இருந்து அப்படின்னு எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லும்போது எதுக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்றோம்னா கிஸ்மேசே. சோ இதை வந்து கிஸ்ஸேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது எதுல இருந்து அப்படின்னா எதுக்குள்ள இருந்து அந்த மாதிரி சொல்றது. எதில் அப்படின்னா கிஸ்மே, கிஸ்மே. எதன் மீது அப்படின்னா கிஸ்பர், கிஸ்பர்.
யார் மீது அப்படின்னாலும் கிஸ்பர் தான், எதன் மீதுனாலும் கிஸ்பர் தான், யார் மீதுனாலும் கிஸ்பர் தான். சோ நம்ம சென்டென்ஸ் வச்சு அந்த ஃபுல் கொஸ்டின் வச்சு நம்ம ஒரு பொருளை மீன் பண்ணி பேசிட்டு இருக்கோமா, ஒரு நபரை மீன் பண்ணி பேசிட்டு இருக்கோமா, நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யார் மேல் அப்படின்னா கிஸ்கே ஊப்பர், கிஸ்கே ஊப்பர். எந்த பக்கம் அப்படின்னா கிஸ் தரஃப், கிஸ் தரஃப். அதாவது எந்த சைடு, சைடுக்கு வந்து தரஃப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சைடு, விச் சைடு. எந்த திசை அப்படின்னா கிஸ் திஷா. ஓகே, கிஸ் திஷா. யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ, யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ. எத்தனை முறை அப்படின்னா கித்தினி பார், கித்தினி பார். அது மேலேயும் நம்ம பார்த்தோம். எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னா கித்தினே தினோமே ஏக் பார், கித்தினே தினோமே ஏக் பார். சோ இப்ப வந்து மேல நம்ம வந்து WH கொஸ்டின்ஸோட அந்த இன்ட்ரோகரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட லிஸ்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். அது வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து இப்போ முடியல அப்படின்னா நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அந்த லிஸ்ட்டை வந்து கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸோட கம்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே நான் செட்டாகவும் நான் இதை கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எஸ் ஆர் நோ டைப்பும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். நீ பாடுகிறாய் அப்படின்னு சொல்றோம்னா எப்படி சொல்வோம், தும் கா ரஹே ஹோ. நீ பாடுகிறாய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லும் போது தும் கா ரஹே ஹோ. அதாவது என்னன்னா நீ பாடுகிறாய்னா நீ பாடிக்கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கறது தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, சோ நீ பாடுகிறாயா அப்படின்னு கேள்வியா கேக்குறக்கு, எஸ் ஆர் நோ டைப்ல கேள்வியா கேக்குறக்கு கியா மட்டும் சேர்த்துனோம்னா போதும். கியா தும் கா ரஹே ஹோ, இது அப்படியே கொண்டு வந்துடலாம். ஓகே, கியா தும் கா ரஹே ஹோ. நீ பாடுகிறாயா என்ன அப்படின்னு கேக்குறக்கு தும் கா ரஹே ஹோ கியா, தும் கா ரஹே ஹோ கியா. நீ பாடிட்டா இருக்க அந்த மாதிரி கேக்குறக்கு. ஓகே, நீ என்ன பாடுகிறாய். சோ நீ பாடுகிறாயா என்ன, சோ நீ பாடிட்டு இருக்கிறியா இல்லையா அப்படின்றதுதான் இந்த கேள்வி. நீ என்ன, நீ பாடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன பாடிட்டு இருக்க, சோ அந்த என்ன அப்படிங்கிறது. ஓகே, நீ என்ன பாடிக்கொண்டு இருக்கிறாய், நீ என்ன பாடுகிறாய் அப்படின்னா தும் கியா கா ரஹே ஹோ. அந்த பொசிஷனை பாருங்க, அப்பவே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிரும். ஓகே, இந்த கியா வந்து நடுவுல வந்துருச்சு அப்படின்னாலே இதோட அர்த்தம் என்னன்னா என்ன அப்படின்னு. இது வேற இது வேற. சோ நீ பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு தும் கா ரஹே ஹோ. நீ பாடுறியா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா தும் கா ரஹே ஹோ. நீ பாடுகிறாயா என்ன அப்படின்னு இன்னுமே அழுத்தம் கொடுத்து கேக்குறதுக்கு தும் கா ரஹே ஹோ கியா அப்படின்ற மாதிரி கேட்டோம். நீ என்ன பாடிட்டு இருக்க, நீ பாடிட்டு இருக்கன்னு தெரியும், ஆனா என்ன பாடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறக்கும் கியா தான், அதோட பொசிஷன் மாறிடும். தும் கியா கா ரஹே ஹோ. அடுத்தது அவன் சாப்பிடுகிறான், வ கா ரஹா ஹே. அவன் சாப்பிடுகிறானா கியா வ கா ரஹா ஹே. அவன் சாப்பிடுகிறானா என்ன அப்படின்னு கேக்குறக்கு வ கா ரஹா ஹே கியா, வ கா ரஹா ஹே கியா. அவன் என்ன சாப்பிடுகிறான் அப்படின்னா வ கியா கா ரஹா ஹே. இது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இது வந்து WH. ஓகே, சோ இது வந்து என்னன்னா he is eating. இது வந்து is he eating. இது வந்து is he eating or what. இது வந்து what is he eating. அவள் விளையாடுவாள், அவள் விளையாடுவாள். வ கேலேகி, வ கேலேகி. அவள் விளையாடுவாளா கியா வ கேலேகி. அவள் விளையாடுவாளா என்ன, வ கேலேகி கியா, வ கேலேகி கியா. வ அவள் என்ன விளையாடுவாள், வ கியா கேலேகி, வ கியா கேலேகி. சோ இது வந்து என்னன்னா அவ விளையாடுவா அப்படின்ற மாதிரி சொல்றோம். அவ வந்து விளையாடுவாளா அப்படின்ற மாதிரி கேக்குறோம். இது வந்து அவ விளையாடுவாளா என்ன, நான் அவளை விளையாடியே பார்த்தது இல்லையா, விளையாடுவாளா என்ன, ஒரு ஆச்சரியமா கேக்குறது, ஒரு சந்தேகத்துல கேக்குறது. ஓகே, இது வந்து அவ என்ன விளையாடுவான்னு கேக்குறோம். சோ அந்த பொசிஷன், கியாவோட பொசிஷன் பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நாங்கள் செய்தோம், ஹம்னே கியா. நாங்கள் செய்தோமா கியா ஹம்னே கியா. நாங்கள் செய்தோமா என்ன, ஹம்னே கியா கியா, ஹம்னே கியா கியா. நாங்கள் என்ன செய்தோம், ஹம்னே கியா கியா, ஹம்னே கியா கியா.
ஸோ மேல நம்ம வந்து எஸ் ஓ நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கும் WH வரும்போது அந்த என்ன வரும்போது அந்த கே வரும்போது எப்படி யூஸ் பண்ணுன்றத ஒரு 3-4 செட் அப்படியே பார்த்தோம். இப்போ வந்து மீதி WH ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீ போகிறாய் அப்படின்னா தும் ஜா ரஹே ஹோ, தும் ஜா ரஹே ஹோ. நீ எங்கே போகிறாய், எங்கேனா என்ன படிச்சிருக்கோம், கஹா. தும் கஹா ஜா ரஹே ஹோ. நீ ஏன் போகிறாய், தும் கியூ ஜா ரஹே ஹோ. நீ எப்படி போகிறாய், தும் कैसे जा रहे हो. நீ யாருடன் போகிறாய், தும் किसके साथ जा रहे हो. நீ எப்போது போகிறாய், தும் கப் ஜா ரஹே ஹோ. நீ எத்தனை மணிக்கு போகிறாய், தும் கித்தனை பஜே ஜா ரஹே, கித்தனை பஜே கோ ஜா ரஹே ஹோ. இல்ல கித்தனை பஜே ஜா ரஹே ஹோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஏன்னா ஃபிக்ஸ்டு டைம் பத்தி நம்ம கேள்வி கேட்கும் போதோ இல்ல ஸ்டேட்மெண்ட்ல வரும்போதோ கோ அவாய்ட் பண்ணிட்டு பேசலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது. ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் ரீட் அவுட் தான் பண்றேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான். அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரக்சர் வேற மாறிட்டே வராது. அந்த லிஸ்ட் மட்டும் எடுத்து நீங்க அப்படியே பக்கத்துல வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா இல்ல பை ஹார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். நீ எதற்காக போகிறாய், தும் கிஸ் லியே ஜா ரஹே ஹோ. இந்த இடத்துல வந்து எதற்காக இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலா நீங்க வந்து கியூ. சோ நீ எதற்காக போகிறாய் அப்படின்னாலும் ஒண்ணுதான், நீ ஏன் போற அப்படின்னாலும் ஒண்ணுதான். சோ இந்த இடத்துல வந்து கிஸ்லியேக்கு பதிலா கியூ ஜா ரஹே ஹோன்னு சொன்னீங்கனாலும் கூட ஓகே தான். நீ எவ்வளவு தூரம் போகிறாய், தும் கித்தினி தூர் ஜா ரஹே ஹோ. சோ இது வந்து தூர், டிஹெச் சவுண்ட் வரணும். ஓகே. நீ எங்கிருந்து போகிறாய், தும் கஹா சே ஜா ரஹே ஹோ. நீ எந்த பக்கம் போகிறாய், தும் கிஸ் தரஃப் ஜா ரஹே ஹோ. நீ எந்த திசையில் போகிறாய், தும் கிஸ் திஷா மே ஜா ரஹே ஹோ. நீ எத்தனை முறை போகிறாய், தும் கித்னி பார் ஜா ரஹே ஹோ. நீ எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை போகிறாய், தும் கித்னே தினோ மே ஏக் பார் ஜா ரஹே ஹோ. அடுத்தது அவர்கள் வாங்கினார்கள் அப்படின்னா உனோனே கரீதா, உனோனே கரீதா. சோ ஆக்சுவலா இது உன்ஹோனே தான், ஆனா ஃபாஸ்டா சொல்லும் போது உனோனே அவ்வளவுதான் கேட்கும், உனோனே கரீதா. ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இதை வந்து WH ஃபார்ம்ஸ் வச்சு கேள்வி கேட்குறப்போ எத்தனை வகையில கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது மேலேயும் நிறைய வரும், நான் மேக்ஸிமம் எவ்வளவு ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர்கள் என்ன வாங்கினார்கள், உனோனே கியா கரீதா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் வாங்கினார்கள் அப்படின்னா உனோனே கரீதா. அவர்கள் வாங்கினார்களா அப்படின்னு கேட்டுட்டோம்னா கியாவை முன்னாடி போட்டுருங்க, கியா உனோனே கரீதா. சோ இந்த இடத்துல வந்து அவங்க வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், என்ன வாங்கினாங்கன்னு கேக்குறோம், அதனால கியா வந்து இப்படி நடுவுல வந்துருது, உன்னோனே கியா கரீதா. அவர்கள் எப்போது வாங்கினார்கள், உன்னோனே கப் கரீதா. அவர்கள் யாருக்காக வாங்கினார்கள், உன்னோனே கிஸ்கேலியே கரீதா. அவர்கள் யாருடன் வாங்கினார்கள், உன்னோனே கிஸ்கே சாத் கரீதா. அவர்கள் எங்கே வாங்கினார்கள், உன்னோனே கஹா கரீதா. அவர்கள் எப்படி வாங்கினார்கள், உன்னோனே கைசே கரீதா. அவர்கள் எவ்வளவுக்கு வாங்கினார்கள், உன்னோனே கித்தனே மே கரீதா. சோ கித்தனே கேலியே கரீதான்னு சொல்லுவாங்க சில பேரு, அதாவது எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவுக்கு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி. கித்தனே கேலியே கரீதான்னு சொல்லலாம், கித்தனே மே கரீதா அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் அதிகமா யூசேஜ்ல இருக்கிறது. உன்னோனே கித்தனே மே கரீதா, அதாவது எவ்வளவுக்கு இவங்க வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறது. அவர்கள் எத்தனை வாங்கினார்கள், உன்னோனே கித்தனே கரீதா. அவர்கள் எத்தனை மணிக்கு வாங்கினார்கள், உன்னோனே கித்தனே பஜே கோ கரீதா. அவர்கள் எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை வாங்கினார்கள், உன்னோனே கித்தனே தினோ மே ஏக் பார் கரீதா. அவர்கள் எத்தனை முறை வாங்கினார்கள், உன்னோனே கித்தனி பார் கரீதா. அவர்கள் எத்தனை மணி வரை வாங்கினார்கள், உன்னோனே கித்தனே பஜே தக் கரீதா. அவர்கள் எவ்வளவு நேரம் வாங்கினார்கள், அதாவது எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இதை வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கேக்குறோம். உன்னோனே கித்தனி தேர் கரீதா. அதாவது ஒரு கடைக்கு போய் எத்தனை நேரம் ஷாப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்ல அதை கொடுத்திருக்கேன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், ஹம் தேக்கேங்கே, ஹம் தேக்கேங்கே. நாங்கள் பார்ப்போமா அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா, எஸ் ஆர் நோ டைப் கேக்குறோம் அப்படின்னா கியா ஹம் தேக்கேங்கே, கியா ஹம் தேக்கேங்கே அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து WH. நாங்கள் என்ன பார்ப்போம், ஹம் கியா தேக்கேங்கே, ஹம் கியா தேக்கேங்கே. நாங்கள் எப்படி பார்ப்போம், ஹம் கைசே தேக்கேங்கே. நாங்கள் யாருடன் பார்ப்போம், ஹம் கிஸ்கே சாத் தேக்கேங்கே.
நாங்கள் ஏன் பார்ப்போம், ஹம் கியூ தேக்கேங்கே. நாங்கள் எதற்காக பார்ப்போம், ஹம் கிஸ்லியே தேக்கேங்கே. இல்ல ஹம் கியூ தேக்கேங்கன்னு சொன்னோம்னாலும் நாங்க ஏன் பார்க்க போறோம் அந்த மாதிரி இருக்கும். ஹம் கியூ தேக்கேங்கே அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். நாங்கள் எப்பொழுது பார்ப்போம், ஹம் கப் தேக்கேங்கே. நாங்கள் எங்கே பார்ப்போம், ஹம் கஹா தேக்கேங்கே. நாங்கள் எதை பார்ப்போம், ஹம் கியா தேக்கேங்கே. நாங்கள் யாரை பார்ப்போம், ஹம் கிஸ்கோ தேக்கேங்கே. நாங்கள் யார் மூலம் பார்ப்போம், ஹம் கிஸ்கே துவாரா தேக்கேங்கே. நாங்கள் யாருக்காக பார்ப்போம், ஹம் கிஸ்கே லியே தேக்கேங்கே. நாங்கள் யார் யாரை பார்ப்போம், ஹம் கிஸ் கிஸ்கோ தேக்கேங்கே. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, நாங்க யார் யாரை தான் பாக்குறது, ஒருத்தவங்கன்னா பார்க்கலாம், இத்தனை பேர்த்து நாங்க எப்படி கவனிச்சுக்கிறது, யார் யாருன்னு நாங்க போய் பாக்குறது, போய் விசாரிக்கிறது, பேசுறது, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல கொடுத்திருக்கேன். நாங்கள் எப்ப வரை பார்ப்போம், ஹம் கப் தக் தேக்கேங்கே. நாங்கள் எவ்வளவு தடவை பார்ப்போம், ஹம் கித்னி பார் தேக்கேங்கே. நாங்கள் எவ்வளவு நேரம் பார்ப்போம், ஹம் கித்னி தேர் தேக்கேங்கே. நாங்கள் எவ்வளவு சீக்கிரம் பார்ப்போம், ஹம் கித்னி ஜல்தி தேக்கேங்கே. நாங்கள் எத்தனை மணிக்கு பார்ப்போம், ஹம் கித்னே பஜே கோ தேக்கேங்கே. நாங்கள் எத்தனை மணி வரை பார்ப்போம், ஹம் கித்னே பஜே தக் தேக்கேங்கே. நாங்கள் எந்த பக்கம் பார்ப்போம், ஹம் கிஸ் தரஃப் தேக்கேங்கே. நாங்கள் எந்த திசையில் பார்ப்போம், ஹம் கிஸ் திஷா மே தேக்கேங்கே. இப்போ இதுலயே வந்து நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் படிக்கும் போது ஒரு ரூல் படிச்சிருக்கோம். சில வேர்ப்ஸ்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நே யூஸ் பண்ணும். அதாவது சில வேர்ப்ஸுக்கு தகுந்த மாதிரி எதை யாரைன்னு கம்பேர் பண்ணி சப்ஜெக்ட் கூட நே யூஸ் பண்ணும். சில எக்ஸெப்ஷன் கேசஸ்ல வந்துட்டு நே வர்ற மாதிரி இருந்தாலும் போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் படிச்சிருந்தோம் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல தரவு இருந்தோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப நான் போனேன் அப்படின்னா நம்ம என்னன்னு படிச்சோம், பாஸ்ட் டென்ஸ்ல மே கயா. இதே வந்துட்டு ஒரு பெண் சொல்லும் போது மே கயி அப்படின்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி நான் வந்தேன் அப்படின்னா மே ஆயா அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். இதே வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா மே ஆயி அப்படின்னு சொல்லணும். நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா மே லாயா, மே லாயி. ஒரு பெண் சொல்லும் போது மே லாயி. நான் பேசினேன் அப்படின்னா மே போலா, மே போலி. இதே வந்து பாத் கரோ அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அது வச்சு பேசுறோம் அப்படின்னா மேனே பாத் கியா, மேனே பாத் கி, அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது வந்து இந்த ஆயா, கயா, லாயா, போலா அது மட்டும். ஓகே. சோ இதுலயே வந்துட்டு இந்த நே வச்சு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருக்கேன். நான் எடுத்தேன் அப்படின்னா மேனே லியா. ஒரு ஆண் சொல்லும் போதும் மேனே லியா தான், பெண் சொல்லும் போதும் மேனே லியா தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சப்ஜெக்ட் கூட நே சேர்த்திட்டோம் அப்படின்னா வேர்ப் மாறவே மாறாது. ஜெண்டர் பொறுத்தோ இல்ல வந்து சப்ஜெக்ட்ஸ் சாரி சிங்குலரா ப்ளூரல் அதெல்லாம் பார்த்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அதான் இது. நான் செய்தேன் அப்படின்னா மேனே கியா. நான் வாங்கினேன் அப்படின்னா மேனே கரீதா. நான் வைத்தேன் அப்படின்னா மேனே ரகா. சோ இது ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல படிச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்துட்டு இந்த நான் பதிலா யார் அப்படின்றது போட்டோம் அப்படின்னா எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த மேல வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கான் அப்படின்றது வரும்போது மட்டும் இன்னும் நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். பாஸ்ட் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ்லயோ இல்ல வந்து பிரசன்ட் டென்ஸ்லயோ யூஸ் பண்ணும்போது பிரச்சனையே கிடையாது. பாஸ்ட் டென்ஸ்ல இந்த கான் யூஸ் பண்றப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இப்ப பாருங்க, யார் போனார்கள், அதாவது யார் போனா அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா கான் கயா, கான் கயா. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு யார் போனாங்கன்னே தெரியல, அவங்களோட ஜெண்டர் என்னன்னு தெரியல அப்படின்னா சிம்பிளா நம்ம வந்து கான் கயா அப்படின்றத கேட்டுக்கலாம். இல்ல மரியாதையா பேசுறோம் அப்படின்னா வந்து மரியாதையா கேக்குறோம் அப்படின்னா கான் கயே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த பொண்ணுகள்ல யாரோ ஒருத்தங்க தான் போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். சோ இப்போ நம்மளுக்கு ஜெண்டர் தெரியும், ஆனா அந்த பொண்ணுகள்ல யார் போனாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வரும்போது கான் கயி அப்படின்னு கேட்கணும், கான் கயி. ஓகே. அதே மாதிரி பசங்களா இருந்தா கான் கயா, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் வந்து யார் வந்தார்கள், அதாவது யார் வந்தா அப்படின்னு கேக்குறதுக்கு கான் ஆயா. யாருன்னே தெரியல, ஜெண்டரும் அவங்க வந்தவங்க யாருன்னு தெரியல, அவங்க ஜெண்டரும் தெரியல அப்படின்னா கான் ஆயா இல்ல கான் ஆயே அப்படின்னு கேட்போம். இதே வந்து ஜெண்டர் தெரியும் அப்படின்னா வந்து பசங்களா இருந்தா கான் ஆயா. இதே வந்து நிறைய பொண்ணுகள்ல ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க, ஆனா எந்த பொண்ணுன்னு தெரியல, எந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறோம் அப்படின்னா கான் ஆயி அப்படின்னு கேட்கணும். யார் கொண்டு வந்தார்கள் அப்படின்னா கான் லாயா இல்ல கான் லாயே, கான் லாயி, அது அதே மாதிரி.
இதே வந்து யார் பேசினார்கள் அப்படின்னா கான் போலா, கான் போலி, கான் போலே. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து வேர்ப் கூட வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணி நே சேர்த்தாம பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய வேர்ப்ஸுக்கு மட்டும். மேல வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா நே சேர்த்தாம பேசக்கூடியதுக்கு மட்டும்தான். இதே வந்து நே சேர்த்தி பேசுறோம் அப்படின்னா யார் அப்படின்னு தான் இங்கேயும் இருக்கு. ஸோ கான் அப்படின்னு போட்டு நே சேர்த்தி கான் நேன்னு சொல்வோமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கிஸ்னேன்னு மாத்திரணும். ஓகே, கான் பிளஸ் நே வந்து கிஸ்னே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் எடுத்தார்கள் அப்படின்னா கிஸ்னே லியா. ஸோ நான் எடுத்தேன் அப்படின்னா மேனே லியா. மேல வந்து அந்த நே போட்டு பேசணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது. ஸோ யார் எடுத்தார்கள் அப்படின்னா கிஸ்னே லியா. யார் செய்தார்கள் அப்படின்னா கிஸ்னே கியா. யார் வாங்கினார்கள் அப்படின்னா கிஸ்னே கரீதா. யார் வைத்தார்கள் அப்படின்னா கிஸ்னே ரகா. ஸோ நே சப்ஜெக்ட் கூட வந்துருச்சு அப்படின்னாலே வேர்ப் மாறாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், அதை அப்படியே யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜெண்டரும் பார்க்க தேவையில்லை, அதே மாதிரி நம்பர்ஸும் பார்க்க தேவையில்லை. சிங்குலரா ப்ளூரலா எத்தனை பேர் வந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிஸ்னே லியா, கிஸ்னே கியா, கிஸ்னே கரீதா, கிஸ்னே ரகா. ஸோ யார் அப்படின்னா வந்து கான், அதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் யார் கூட நே வருமா வராதான்னு பார்த்து போடணும். ஓகே, கான் கூட நே வந்துச்சுன்னா அது அப்படியே கிஸ்னேன்னு மாத்திரணும். பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் இந்த டேப்லர் காலம் நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். WH ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்த்துருக்கோம். ஓகே, இதே வந்து இதுல எப்படி நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, until then, thank you, bye bye.